வணக்கம். வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரே மாரி போகுதா? மகிழ்ச்சியா போகுதா? அப்படின்னா இல்லைங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமானது. அதாவது எப்போ மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டா இருந்தது ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். ஆனா சிட்டி வேற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து மொபைல் ஃபோன், டிவி அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்லயும் ஊடுருவ ஆரம்பிச்சதோ, இப்போ மக்கள் என்ன செய்றாங்க? உறவு முறைகளை சுருக்க ஆரம்பிச்சுக்கிட்டு அதிக நேரம் டிவிலையும் ஃபோன்லையும் இருக்காங்க. இருந்தாலும் கிராமத்துக்கே இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல நல்லதோ கெட்டதோ நடந்ததுன்னா அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரிய வரும். ஒருத்தரை பத்தி வந்து நம்ம அந்த ஊர்ல போய் கேட்டா எல்லா விதிய ஹிஸ்டரியும் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தங்களை கல்யாணம் பண்றோம் அப்படின்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிராமமா இருந்தா தெரிஞ்சுக்க முடியும். இதே நகர்ப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. அவங்க வீட்டுல என்ன நடக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியாது. ஆனா நகர்ப்புறத்தினுடைய ஒரு முக்கியமான பாசிட்டிவான சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பிரைவசி அங்க கம்ப்ளீட்டா மெயின்டைன் ஆகும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நல்ல ஒரு ஹெல்பிங் நேச்சராடவும் இன்னைக்கு வந்து சிட்டில இருக்காங்க. ஈவன் தோ வேற வேற ஊர்களிலிருந்து வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க ஒரே பில்டிங்ல வசிச்சாலும் அவங்க என்ன செய்யறாங்க? எப்போ ஹெல்ப் பண்ணிக்கணுமோ அப்போ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. எப்போ அன்போட இருக்கணும், எப்போ ஒருத்தர் வீட்டு கதவை தட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு அவங்க வாழ்க்கை முறை இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல இருக்கு. நான் வந்து கிராமத்துல பிறந்து நகரத்துல செட்டில் ஆகி இன்னைக்கு ஒரு செமி அர்பன் ஏரியாவில் வசிச்சுட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நகரத்தில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், ஆனால் எங்கே இருந்தாலும் மனித நேயத்தோட மனித தன்மையோட உயர்ந்த பண்புகளை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும். எல்லா விஷயம் நம்மளுக்கே கிடைச்சிடணும். எது உங்களுக்கு கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். மனிதன் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது. இந்த இயற்கையை நிறைந்த ஒரு அழகான உலகத்துல நம்ம எப்படி பழகிறோம், எதை தேடுறோம், எதை ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அமையுது. ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்டென்ஷன் வந்து பியூரா இருந்ததா உங்களுடைய அந்த இன்டென்ஷனுக்கு வந்து யூனிவர்ஸ் எல்லா நேரங்கள்லையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னா ஆள் மனசுக்குள்ளேயே என்ன இருக்கணும்? சுத்தமான சிந்தனை இருக்கணும். ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தர் மேலே பொறாமை, போட்டி இதெல்லாம் இல்லாமல் பரிசுத்தமாக உங்கள் மனசு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக நல்லாவே கிடைக்கும். எப்பவுமே ஒரு பாசிட்டிவான மனநிலையோட பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கணும். நெகட்டிவான ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் உங்களுடைய வளர்ச்சியை கம்ப்ளீட்டாக குறைச்சிருவாங்க. அதனால் நாம் தேடி வச்சுக்கக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாம் வந்து எஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்கே நீங்கள் நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்ல கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கருத்துக்கு பல்வேறு கருத்துக்கள் நமக்கு வரும். அதை பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, எதிர்மறையாகவும் சொல்லுவாங்க. உங்கள் உள் மனசாட்சி என்ன சொல்லுது, இது சரி அப்படின்னா அந்த விஷயத்த நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எந்த நேரத்துலையும் உங்களுக்கான வளர்ச்சிக்கு தேவையான டைமை கண்டிப்பாக ஒதுக்குங்க. ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்ப வந்து பப்ளிக்காகவும் இருக்க வேண்டாம். எங்கே நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கணும், எங்கே ஹெல்பிங் நேச்சரோட இருக்கணும், ஃபேமிலிக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுடைய ஒர்க்குக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சிக்கோங்க. எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய மெமரியோட கெப்பாசிட்டியை இழக்க வைக்காதீங்க. நீங்கள் 5 வயசில் 10 வயசில் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் நீங்கள் 50 வயசு 60 வயசு மாறும்போது அது ஏகப்பட்ட நோய் நொடிகளை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கை ரொம்ப அழகானது. நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல், அதாவது ஊனம் இல்லாமல் நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நண்பர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளாக எடுத்துக்காம வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து எத்தனையோ சாதனைகள் புரியுறாங்க. ஸோ கடைசியாக சொல்லிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க. என்ன உங்ககிட்ட இருக்குதோ
கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு சந்தோஷமா வாழ பாருங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை தொலைக்க வைக்காதீங்க. நீங்க போய் தேவையில்லாம இன்னொரு ஃபேமிலிக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய நிம்மதியை கெடுக்காதீங்க. ஸோ பி இண்டிபெண்டன்ட், பி சேஃப், பி ஹாப்பி. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாழ்க வளமுடன்.